நம்ம உடம்புல சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு காரணம் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு அதிரடி சந்தோஷம், அதாவது இந்த போனை பாக்குறது, கேம் விளையாடுறது, பயங்கரமான வேகமான சந்தோஷம் கிடைக்குது இல்லையா, சினிமா பாக்குறது, இதெல்லாம் டோபமைன் அப்படிங்கிற சந்தோஷ ஹார்மோன். ஆனா இன்னொரு சந்தோஷ ஹார்மோன் இருக்கு, அது நிதானமா வேலை செய்யக்கூடிய சந்தோஷ ஹார்மோன், செரட்டோனின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செரட்டோனின் பெரும்பாலும் நம்மளோட உடல்ல இருந்து தான் சுரக்கப்படுதுங்க. இப்ப புக்கு படிக்கிறோம், இந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அது நிதானமா கிடைக்கக்கூடியது. அது உங்களை டென்ஷன் படுத்தாது. யாரோ உங்ககிட்ட இருந்து போனை கொடுங்கன்னா உங்களுக்கு படப்படப்பு டென்ஷன் அதிகமாகும். ஏன்டா என் வேலையை தடுக்கிற அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் வரும். ஆனா ஒரு புக்கு படிக்கும் போது ஒருத்தரை இன்டர்ஃபியர் பண்ணோம்னா அந்த அளவு டென்ஷன் வராது. நிதானமா அதை எதிர்கொள்றக்கூடிய திறன் இருக்கும். அந்த புக்கை படிக்கிறவங்க கூட ஏன்பா இப்படி டிஸ்டர்ப் பண்றாங்க, புக்கை படிக்க விடப்பா அப்படின்னு டென்ஷன் ஆகாம சொல்லுவாங்க. சோ இதுதான் டிஃபரன்ஸ். டோபமைன் அடிக்ஷனை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். செரோட்டோனின் அவ்வளவு தீவிர அடிக்ஷனை உண்டு பண்ண